அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. ஒரு நேயர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் சார். ஆனால் திடீர்னு ஒரு 50 வயதிலேயே அவர் இறந்துட்டார். நிறைய பேர்த்துக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. அப்போது ஏன் இந்த மாதிரி நல்லவர்களுக்கெல்லாம் சீக்கிரம் மரணம் வந்து விடுகிறது அப்படின்னு கேட்டாங்க. இது என்கிட்ட கவுன்சிலிங்கில் அவங்க கேட்டாங்க. உண்மைதான், நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் எதிர்பாராத விதமாக திடீர்னு வாழ வேண்டிய வயதிலேயே அவங்க இறந்துட்டாங்கன்னா ஏன் நல்லவர்களுக்கெல்லாம் இப்படி மரணம் சீக்கிரம் வந்து விடுகிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். நினைக்க மட்டும் மாட்டோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏதோ ஒரு வகையில் இது நியாயமாக படாது நமக்கு. கடவுள் கிட்ட என்ன சொல்லணும்னா, இது அநியாயம், இது ரொம்ப தப்பு நீ பண்ணது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த துன்புறுத்தி பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பே இல்லாதவர்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. நல்ல பூர்ண ஆயுளோடு வாழும்போது ஏன் இந்த மாதிரி நல்லவர்களுக்கெல்லாம் வந்துடுது? மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களுக்கு கேர் பண்ணவங்க, நிறைய தானம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மரணம் என்பது இப்படி வந்து விடுகிறது அப்படின்னு நமக்கு ஒரு வழி இருக்கும். இப்போது இதெல்லாம் மத ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்துவ மதம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் கடவுளுக்கு பிடித்த குழந்தை, அதனால் தன் குழந்தையை தான் எடுத்துக்கிட்டாரு, தான் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படிம்பாங்க. அப்போ அந்த கணத்தில் ஓகே, கடவுள் நம்ம அப்பாவை அங்கீகரிக்கிறாரு, நம்ம அன்புக்குரியவர்களை அங்கீகரிக்கிறாருன்னு சொன்னாலும் கூட நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களுக்கு நமக்கு விடை கிடைக்காது. இப்போது கடவுளுக்கு இவர் நல்லவர்னு தெரிஞ்சு தான் அனுப்புகிறாரு. நல்லவர்களை அவரே கூட வச்சுருந்துருக்கலாம்ல. எதற்காக இங்கே அனுப்பணும்? எதற்காக அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கணவன், ஒரு தந்தை, ஒரு மகன் அப்படிங்கிற பொறுப்புகளை கொடுக்கணும்? அவர் குழந்தைகளுக்கு தந்தையாகி வளர்க்க வேண்டிய ஸ்டேஜில், அந்த கடமைகளை முடிக்க வேண்டிய ஸ்டேஜில் திடீர்னு அவருக்கு மரணம் வந்ததுன்னா நமக்கு வலியும் வேதனையும் வந்துவிடும். இதுக்கு அவர் கடவுள் அவர் கூட வச்சுருந்துருக்கலாம் தானே. கடவுள் உண்மையிலேயே கடவுள், லவ் இஸ் காட், இறைவன் என்றால் அன்புன்னு சொன்னால் இப்படி பண்ணுறது நியாயமே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்து மதத்துலலாம் இது பூர்வ ஜென்ம கர்ம வினை, உங்கள் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கின்றது, இதெல்லாம் எழுதின விதிப்படி தான் நடக்கும். அப்போது சாபம் இருக்குது இது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை மற்றவர்கள், நம்மளுடைய குடும்ப நண்பர்கள் அது பாதிச்சிருமோன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரிவின் வழியோடு சேர்த்து குழப்பமும் ஜாஸ்தியாகிடும், பயம் வந்துவிடும். யாராவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி ஆகிடுமா, என்னுடைய கணவருக்கான மாதிரி என் மகனுக்கு ஆகிவிடுமா, இப்படியெல்லாம் அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் வேறு கோணத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்ல, ஆனால் ஆத்மாவினுடைய கோணம் இதில் என்ன, ஆத்மாவினுடைய புரிதல் என்ன, உயர் ஞானம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்குங்க, கடவுள் இங்கே யாரையும் அனுப்பவில்லை, நீ சென்றாக வேண்டும்னு நிர்பந்திக்கவில்லை. ஏன் சொல்கிறேன்னா, இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாலே நிபந்தனையற்ற அன்புன்னு அர்த்தம். அப்போது எங்கே நிபந்தனையற்ற அன்பாக இருக்குதோ அதில் நிர்பந்தங்களோ நிபந்தனைகளோ இருக்காது. உங்களை கடவுள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர் உண்மையிலேயே நிபந்தனையற்ற அன்பாக இருந்தால். இல்லது நீங்கள் விரும்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு வேண்டாம், அது எனக்கு தான் வேணும்னு அதை பிடிங்கி எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு உண்டான ஆன்மீகம். நிபந்தனையற்ற அன்புங்கிறது அலோவ் பண்ணும், அனுமதிக்கும், அது கட்டாயப்படுத்தாது, கட்டாயத்தையும் திணிக்காது. நீங்கள் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை என்பது கூட இறைவன் நம்மேல் திணித்ததல்ல, இது நம் ஆன்மா, நாம் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்னு சொல்லி நீங்களாக உங்கள் விருப்பத்தில் தேர்ந்தெடுத்த விஷயம்தான். நீங்கள் பார்க்கக்கூடிய, உங்களுடைய பழகக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவனோ மனைவியோ, உங்கள் நண்பர்களோ, இவங்க யாருமே எதார்ச்சியாக உங்களுக்கு அமைந்தவர்கள் அல்ல. உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு ஆத்ம உடன்படிக்கை உள்ளது. அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும், அவர்களோட வாழ்க்கை வாழ வேண்டும், இல்லது 2 பேரும் சேர்ந்து நிறைய அனுபவங்களை உருவாக்க வேண்டும்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு கேள்வி இருக்குல்ல, சரி ஏன் இளமையில் இறக்க வேண்டும், இன்னும் வாழ்கிறதுக்கு இன்னும் 20 வயசு 30 வயசு இருக்கே, அந்த கேள்விக்கு நமக்கு பூர்த்தி ஆகணும் இல்லையா? சரி ஓகே, நாம தான் தேர்ந்தெடுத்தோம், ஏன் சீக்கிரம் போகணும்? இதை முதல்ல ஒரு சின்ன உதாரணத்திலிருந்து உங்களுக்கு விளக்குறேன், அப்போ தான் புரியும். இப்போது நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, அந்த ஷாப்பிங் மாலில் ஒரு 7-8 தியேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7-8 தியேட்டர்லேயும் வெவ்வேறு சினிமா ஓடிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில சினிமாக்கள் 2 மணி நேரம் வரைக்கும் ஓடும், இங்கிலீஷ் படம். ஒரு சில தியேட்டரில், ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் தமிழ் படம், அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுது. இன்னொரு இதில் ஹிந்தி படம், தெலுங்கு படம், அது ஒரு 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுது. இப்போ நீங்கள் ஒரு தமிழ் படத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்கள் அன்புக்குரியவர்கள் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் அன்புக்குரியவர்கள் தியேட்டர்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. தியேட்டர்லேருந்து நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வெளியில் வந்துட்டார்னா அவர் படத்தை முழுசாக பார்க்கலன்னு அர்த்தமா,
அல்லது ஏதோ தேட்டரில் ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சு அதனால தான் வெளியில் வந்துட்டார்னு அர்த்தமா? இல்லை. காரணம் என்னென்னா, அவர் பார்த்த படத்துக்கு உண்டான கால நிர்ணயம் அப்படிங்கிறது 2 மணி நேரம் தான். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படம் பார்க்கும்போதே அது இங்கிலீஷ் படம்னு தெரியும், அது 2 மணி நேரம் தான் ஓடுன்னு தெரியும். தமிழ் படம் மாதிரி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் படம் இருக்காதுன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிந்து தானே சூஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு ஆன்மா ஒரு விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை பெறுவதற்காக இந்த பூமிக்கு வருதுன்னு சொன்னால், அந்த அனுபவத்தை பெறுவதற்கு எவ்வளவு காலகட்டம் தேவையோ அந்த காலகட்டம் தான் அந்த விதி நிர்ணயத்தினுடைய ஆயுள் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டிருக்கும். அவர்களும் அந்த அனுபவத்தை பெறும் வரைக்கும் தான் இங்கே பூமியில் இருப்பாங்க. அவர்களுடைய ஆயுளும் அந்த காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும். அப்போது ஒரு மனிதனுடைய விதிங்கிறது நமக்கு எது சரியோ அப்படிங்கிறதுல நிர்ணயிக்கப்படுறதில்ல. ஆத்மா எந்த அனுபவத்தை பெற விரும்பியது, எந்த அனுபவத்திற்காக இந்த பூமிக்கு வர்றாங்கன்றதை பொறுத்து அது மாறும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிறாங்கன்னு. அப்படியே இல்லை, நல்லவர்களும் இன்னும் நிறைய வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் கெட்டவரா? இளம் வயதிலேயே அடிபட்டு இறக்கக்கூடிய கெட்டவர்களும் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நல்ல நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய நல்லவர்களும் இருக்காங்க. அப்போ அந்த ஆயுள் அப்படிங்கிறது ஒருவர் நல்லவராக கெட்டவராக இருக்காருன்றது மெயின் இல்லை. அந்த ஆன்மாவினுடைய விருப்பம், நிர்ணயம், எந்த குறிக்கோளுக்காக, எந்த நோக்கத்திற்காக, எதை அனுபவமாக பெற வந்திருக்கிறது, அதற்கு என்ன காலகட்டம் தேவை, இதுதான் பேசும். அப்போது ஒருவர் சீக்கிரமே இறந்துடுறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவு பெறவில்லை, முற்று பெறவில்லை, நிறைவு பெறவில்லை அப்படிங்கிறது கிடையாது. அவருடைய அனுபவம் நிறைவு பெற்று விட்டது. அப்படித்தான் நீங்களும் அவரோட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அவரோட ஆயுள் என்னன்னு உங்கள் ஆன்மாக்கும் தெரியும். அந்த ஆன்மா அப்படிங்கிற தளத்தில் எல்லா ஆத்மாக்களுக்கும் தங்களுடைய விதி நிர்ணயம் என்ன, தாங்கள் எந்த மனிதர்களோடு பழகப் போகிறோமோ வாழப்போகிறோமோ அவர்களோட விதி நிர்ணயம் என்னன்னு தெரியும். அப்போது ஒரு மனிதன் எத்தனையோ ஆசைகளோட, விருப்பங்களோட, ஏக்கங்களோடு வாழ்ந்திருந்தாலும் அவர் இறந்ததுக்கு பிறகு தான் ஆன்மான்ற நிலையை அவர் உணரும்போது அவர்களுக்கு எந்த விதமான வலியோ, வேதனையோ, குழப்பமோ இருக்காது. அவர்களுக்கு நான் ஏன் இந்த விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுத்தேன்ற தெளிவும் புரிதலில் தான் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதை ரொம்ப ஆழமாக ஏற்றுக்குவாங்க. அப்போது அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல. அவங்க சுயமாக இந்த விதி நிர்ணயத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். சரி, நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் பிறக்கிறீர்கள் அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொன்னால், மேபி உங்களுடைய ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எதை அனுபவமாக பெற விரும்புகிறீர்களோ அதற்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். அப்போது இது வருத்தப்படுவதற்காக இல்லை, விழிப்புணர்வு பெறுவதற்காக. வெறும் வாழ்க்கை அப்படிங்கிறது மனித வாழ்க்கை மட்டுமல்ல, அதை கடந்து நம்மளோட உயிருக்கு உயர் பரிமாணங்கள் உண்டு, நாம் ஒரு ஆத்மாவும் கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அனுபவமாக பெற வேண்டும்னா இந்த நிகழ்வுங்கிறது அதுக்கு மேட்சாக இருக்கலாம். அதனால் இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் நல்லா இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்கணும், இதிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது கூட உங்கள் ஆன்மாவின் விருப்பமாக இருக்கலாம். அதற்காக கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது சேனல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அப்போது ஏன் இப்படி நடந்தது, எதற்காக நல்லவர்கள் சீக்கிரமே இறந்துடுறாங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக இது என்ன ஞானத்தை எனக்கு போதிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக இறந்துட்டாங்க, லேட்டாக இறந்தாங்கன்றதே கிடையாது. எப்போ அவர்கள் உயிர் புரிய வேண்டும் என்பதை அவர்களுடைய ஆன்மா அறியும். அது உரிய நேரத்தில் தான் அவர்களுக்கு புரியும். அவர்கள் எந்த நிர்ணயத்திற்காக வந்தாங்களோ அந்த நிறைவை பெற்றுவிட்டு தான் அவர்கள் மறைகிறார்கள். அதனால் உங்கள் அன்புக்குரியவர்கள் நல்லவராக இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் நினைக்க வேண்டாம். அவர்களுடைய ஆன்மாவின் நிர்ணயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மதியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆன்மாவின் விருப்பம் அது. நீங்களும் வேறு யாரையும் நம்பி வரவில்லை, உங்களை நம்பி வந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அவர் கடமையை செய்யலைன்னா குழந்தைகள் இதை உணர்ந்துதான் அவரோடு ஆத்மாவோட உடன்படிக்கை செய்து கொண்டன. அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளை பாற்றுக்கொள்ளும் சக்தியில் இருக்காங்க. இங்கே எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கு உண்டான 100% சக்தியில் இருக்காங்க. நம் சமுதாயம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுடைய ஆயுள்னா எப்படி இருக்கணுன்ற பார்வையிலிருந்து பார்த்தோம்னா எல்லாமே 80 வயசு வரைக்கும் வாழணும், பேரம்பேத்தி எடுக்கணும், குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பில் வாழ்வோம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஆன்மாவின் நோக்கம் அப்படிங்கிறது எல்லா ஆன்மாக்களுக்கும் இங்கே தாத்தா பாட்டியாக இருக்காங்க, அதுக்காகத்தான் வர்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவர்களுடைய முடிவை மதியுங்கள். அவர்களுடைய மரணத்தை நீங்கள் குறை கூறுவதோ, பிரபஞ்சத்தை நீங்கள் குறை கூறுவதோ, கடவுளை நீங்கள் நிந்திப்பதோ தேவையில்லை. நிறைய பேர் பூஜை ரூமில் பூஜை பண்ணாமல் சாமி ஃபோட்டோவில் எடுத்து உடைச்சிட்றதும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு விதி நிர்ணயம் தெரியாது, அந்த தெய்வத்திற்கு அந்த விதி நிர்ணயம் தெரியும். அந்த தெய்வம் ஆத்மாவின் நிர்ணயத்தில் குறுக்கீடு செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையுடைய
பார்ட்னர் கணவனோ மனைவிக்கும் உள்ள இருக்கக்கூடிய இல்லறத்தில் நீங்கள் எப்படி தலையிட முடியும்? நீங்கள் தந்தையாகவே இருந்தாலும் அந்த மாதிரி இது. சரிங்களா? அதனால் இப்படி இறந்துட்டாரே வாழ வேண்டிய வயசில், நிறைய நல்லது பண்ணாரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, அந்த வருத்தம் தேவையற்றது என்பது தான் அவருடைய ஆன்மாவின் விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, இல்லைன்னா வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது, இதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு சில வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஒரு டைம் புக் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக எங்கிட்ட ஃபோன்லேயே பேசிக்கலாம். சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய புரிதல்கள் வந்திருக்கு. ஆன்மீகம் இன்னும் ஆழமாக தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கு. இப்போ ஒரு அமைதி திரும்பி இருக்குது. இந்த சேனல் வளர நான் ஏதேனும் ஒரு உதவி செய்ய வேண்டும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில், இதன் வளர்ச்சிக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னா, அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். அதற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். கட்டாயத்தின் பேரிலோ கடமையின் பேரிலோ அல்ல, மாற்றத்தின் அடிப்படையில், உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் அடிப்படையில். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் அழகாது தான். புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல தலைப்பில் வந்து நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவரை உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.